இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ. வெங்காயம் புதினா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். ஒரு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக செய்யலாம். இது கோழியோட கழுத்து. இந்த கோழி கழுத்து வச்சு இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்யலாம். இதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்க்கலாம். நம்ம தண்ணி வச்சுக்கலாம். ஊற வச்சு பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். கொதி வந்துடுச்சு. இதுலேயே வேக வச்சு முட்டை போட்டுக்கலாம். நிற கட்டுற அளவுக்கு வந்ததும் நம்ம தம் வச்சுக்கலாம். நம்ம தம் வச்சிடலாம். இப்போ இது நம்ம அவனில் தான் தம் வைக்க போகிறோம். அவனில் தம் வச்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ நம்ம கோழி கழுத்தோட பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள்.